Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம அறுசுவை அமுதுல முட்டை வறுவல் ப்ளஸ் முட்டை கறி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். முட்டை வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நாம முட்டையை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை இப்படி 2 ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா முட்டை வறுக்கிறதுக்கு தேவையான மசாலாஸ். கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. முட்டை கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் அண்ட் 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக தாளிப்பதற்கு 10 to 15 மிளகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாமே கரம் மசாலா, பெப்பர், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாதி டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இந்த டிரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ தான் முட்டை ஃபுல்லாக மசாலாவோட டேஸ்ட் உள்ளே இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. நம்ம முட்டையை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா மஞ்சள் கரு ஒட்டிரும். மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்கோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லோ ஷேடுக்கு மாறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திரும்பி போடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த முட்டை வறுவல் நம்ம சிம்பிளாக ரசம் சாதம் வைக்கிறப்ப சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ப்ளஸ் தயிர் சாதத்துக்கும் செம்மையாக இருக்குங்க. மிச்சம் இருக்கிற மசாலாலாம் இந்த மாதிரி முட்டை மேலே தடவி வச்சிடலாம், வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வறுவல் ரெடி ஆயாச்சு. இதை நாம் தனியாக சாப்பாடோட டேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குழம்புல கூட போடலாம். இப்போ நான் இதை வச்சு முட்டை கிரேவி செய்ய போகிறேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 ஸ்பூன் மிளகு போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம மைன்யூட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிரேவி நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, வதங்கட்டும். இப்போ நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் மிளகாய் பொடி ஆட் பண்ணுறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதங்கட்டும். முட்டை கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி முட்டை வேகிறப்ப நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கிறோம். நமக்கு கிரேவி நிறையா கிடைக்கணும், அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு. நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1.5 ஸ்பூன் பெப்பர் ரெண்டுமே சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, கொதிக்கட்டும். வேகமாக கொதிக்கிறதுக்காக நான் இப்போ பேன் மூடி வைக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற முட்டை வறுவல் இதில் சேர்த்துக்கிறோம். மட்டன், சிக்கன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எக் மட்டும்தான் நமக்கு இப்போ ஈஸியாக கிடைக்குது. ஆனால் இந்த எக் வச்சுக்கிட்டு என்னடா டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் கீழே ஒட்டாது. 5 மினிட்ஸில் எக் அப்படியே திருப்பி போட்டுருங்க. அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். முட்டை கிரேவியை நாம் சாதத்துக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மி எக் கிரேவி ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, friends.